இந்த இரும்புலேயே ஒரு வித்தியாசமான இரும்பை யூஸ் பண்ணி ஒரு பிளேடு ஒரு வருஷத்துக்கு வர்ற மாதிரி ஒரு பிளேடை பண்ணார். அது மார்க்கெட்டே கொண்டுட்டார். வாழை மரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாக்கா ஒரு கொலையில் வந்து 200 வாழைப்பழம் 300 வாழைப்பழம் வர்ற அளவுக்கு கொண்டாக்கா அன்னைக்கு இருக்கிற இந்த பெரிய பெரிய அப்பா வந்து பிரிட்டிஷ்காரர் இருக்கிற காலம் அந்த கம்பெனியெல்லாம் அடிபடுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் போய் தங்கி இருக்கிற ஒரு வீட்டுக்கெல்லாம் அங்கே தான் நான் முதல்ல டேப் ரெக்கார்டரை பார்த்தேன். ஏர் கண்டிஷன் அவர் தான் கொண்டார். அப்புறம் வந்து கார்லேயே ஏர் கண்டிஷன் வச்ச கார் கொண்டு வந்தது அவர் தான் கொடுத்தார். இதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் அவர் செஞ்ச இது சொல்ல போனாக்கா அவருடைய பஸ்ஸுகள்லாம் நிற்கிறதுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினார். கோயம்புத்தூருக்குன்னு இன்றைக்கு ஒன்றும் கூட ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று கிடையாது. மற்ற எல்லா மாவட்டத்திலும் இருந்து இவருடைய பஸ்ஸுகள்லாம் நிறுத்துறது வந்து அவ்வளோ பெரிய இதாக இருந்தது. இவருடைய வீட்டுக்கு வந்து ட்ரெயினே வர்ற மாதிரிலாம் பண்ணி வச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு எதுக்குமே அனுமதி கொடுக்கல. அதனால் என்ன பண்ணாருன்னா ஒரு திராவிட கழக மாநாடு தீவுத்தெழுது ஐலண்ட் ரோட்டில் நடத்துது. அதில் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கொண்டு வச்சு எல்லாத்தையும் உடைச்சார். அன்றைக்கி இருந்த அத்தனை படக்காரர் அவங்கக்கிட்ட சரண்டரான இவர் ஒருத்தர் தான் காங்கிரஸை எதிர்த்துக்கிட்டு நின்றவர். இன்கம் டேக்ஸ் போட்டு அவரை வந்து கொன்று எடுத்தாங்க. கட்ட முடியாதுன்னு சொல்லி கேஸ் போட்டு பல வருஷங்கள் வந்து வருமான வரி கட்டாமல் இருந்தார். அவர் வீட்லேயே அந்த இது போட்டிருக்கும். ஜிடி நாயுடைய நெருங்கிய மாணவராக இருந்தவர் என்னுடைய அண்ணன் ஜெயசீல. எங்கள் அண்ணனோட போய் அவரோட இருந்துட்டு வருவார். அவருடைய ஹாஸ்டலில் தான் அந்த ஹாஸ்டலில் தான் MS சுசன் அந்த மெல்லிசை மன்னர் சமையல்காரர் இருந்தார். கோயம்புத்தூரில் அவருடைய ஜிடி நாயுடு அப்படின்ற ஒரு மேம்பாலம் வந்து திறந்திருந்தாங்க. அந்த சமயத்திலும் நிறைய சர்ச்சைகள் வந்து ஏற்பட்டது. இந்த வழக்கப்படி 3% கிளப்போம். அவர் எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காரு. அதை பற்றியெல்லாம் இவங்களால் பேச முடியாது. ஒரு நான் பிராமின் ஒரு பிராமணர் இல்லாத ஒரு ஆள் இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கிறான் அப்படிங்கிறது தான் அதை வைத்திருச்சல். வில்லேஜ் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிடி நாயுடு அவருடைய கதையை வந்து நடிகர் மாதவன் அவர்கள் வந்து அவருடைய கேரக்டர் வந்து பண்ணுறாரு. ஸோ நம்ம இந்த ஜிடி நாயுடு அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுவோம் சார். ஸோ அவர் வந்து ஒரு விவசாயி ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு விவசாயி மகனாக அவர் பிறந்து ஒரு விஞ்ஞானியாக வந்து இப்போ மாறியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு ஃபுல் நேம் வந்து ஜொரசாமி நாயுடு. அவர் ஒரு மோட்டார் மெக்கானிக்கு. கொஞ்சம் வசதியான குடும்பம். திராவிட இயக்கத்தில் ரொம்ப தீவிரம் காட்டினவர். பல கண்டுபிடிப்புகள் அவர்கிட்ட இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்டீலை யூஸ் பண்ணார். அதாவது இரும்புலேயே ஒரு வித்தியாசமான இரும்பை யூஸ் பண்ணி ஒரு பிளேடு ஒரு வருஷத்துக்கு வர்ற மாதிரி ஒரு பிளேடை பண்ணார். அது மார்க்கெட்டே கொண்டுட்டார். கொண்டாக்கா அன்னைக்கு இருக்கிற இந்த பெரிய பெரிய அப்பா வந்து பிரிட்டிஷ்காரர் இருக்கிற காலம் அந்த கம்பெனியெல்லாம் அடிபடுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் சேர்ந்து நிறுத்திவிட்டாங்க. அது மாதிரி பல விஷயங்கள். வாழை மரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாக்கா ஒரு கொலையில் வந்து 200 வாழைப்பழம் 300 வாழைப்பழம் வர்ற அளவுக்கு விவசாயத்தில் வித்தியாசத்தை காட்டினார். ஆனால் என்னன்னாக்கா ஒவ்வொரு மரத்துக்கும் போய் ஊசி போடணும். உரம் தெளிக்கிற மாதிரி தெளிச்சுட்டு போய் இது பண்ண முடியாது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஊசி போடணும். செயல்முறையில் அதெல்லாம் சரிப்பட்டு வரல. இதெல்லாம் செஞ்சார். செஞ்சுட்டு இது பண்ணார். அதுக்கு வந்து வெள்ளை அரசாங்கம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு எதுக்குமே அனுமதி கொடுக்கல. அதனால் என்ன பண்ணாருன்னா ஒரு திராவிட கழக மாநாடு தீவுத்தெழுது ஐலண்ட் ரோட்டில் நடந்தது. அதில் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கொண்டு வச்சு எல்லாத்தையும் உடைச்சார். அவர் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் உடைச்சார். பிளேடு அந்த இது ஊசி மருந்துகள் இதெல்லாம் எல்லாத்தையும் உடைச்சி தள்ளினார். அண்ணாவும் பெரியாரும் எவ்வளோ சொல்லியும் கேட்கல. இது பண்ணி இந்த மாதிரி போராட்டம்லாம் நடத்தினார். ஒரு கல்லூரி ஒரு பாலிடெக்னிக் நடத்தினார். மோட்டார் மெக்கானிக்கு சொல்லி கொடுத்தாரு. அன்றைக்கி இருந்த அன்றைக்கி பஸ் ஓனருங்கிறவங்க பெரிய ஆளுங்க. பஸ்ஸை இப்போ எங்கள் குடும்பம்லாம் பஸ்ஸை தான் ஓட்டுச்சு. எங்கள் அண்ணன்லாம் அவருடைய மாணவர் தான். ஜிடி நாயுடைய அந்த நெருங்கிய மாணவராக இருந்தவர் என்னுடைய அண்ணன் ஜெயசீல. அவருடைய ஹாஸ்டலில் தான் அந்த ஹாஸ்டலில் தான் MS சுசன் அந்த மெல்லிசை மன்னர் MS சுசன் சமையல்காரராக இருந்தார். எங்கள் அண்ணனுக்கு அப்போது தான் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஜெயலலிதா சந்தியா போன்றவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே அந்த ஹாஸ்டலை ஒட்டி தான் இருந்தது. அவங்கெல்லாம் பச்சைராஜா ஸ்டுடியோ அதில் வந்து அவங்க ஜெயலலிதா வந்து ஸ்டேன் ஸ்கூலில் கோயம்புத்தூரில் படித்தது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஜிடி நாயுடு ஹாஸ்டலை ஒட்டி தான் இருந்தது. அது மாதிரி ஒரு பெரிய இன்னும் சொல்ல போனாக்கா அவருடைய பஸ்ஸுகள்லாம் நிற்கிறதுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினார். கோயம்புத்தூருக்குன்னு இன்றைக்கி ஒன்றும் கூட ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று கிடையாது. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுன்னு மத்திய பேருந்து நிலையம்னு ஒன்று கிடையவே கிடையாது கோயம்புத்தூரில். மற்ற எல்லா மாவட்டத்திலும் இருக்குது, அங்கே கிடையாது. இவருடைய பஸ்ஸுகள்லாம் நிறுத்துறது வந்து அவ்வளோ பெரிய இதாக இருந்தது. இவருடைய வீட்டுக்கு வந்து ட்ரெயினே வர்ற மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தார்.
நாங்கள் எல்லாம் போய் தங்கியிருக்கிறேன், அவர் வீட்டுக்கெல்லாம் போய் தங்கியிருக்கிறேன், இருந்திருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். அங்கே தான் நான் முதல்ல டேப் ரெக்கார்டரை பார்த்தேன். ஏர் கண்டிஷன் அவர் தான் கொண்டு வந்தார். இதெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் அங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் ஏர் கண்டிஷன் இதெல்லாம் பார்த்தது. அப்புறம் வந்து கார்லேயே ஏர் கண்டிஷன் வச்ச கார் கொண்டு வந்தது அவர் தான் கொண்டு வந்தார். இதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் அவர் செஞ்ச இது. அதுக்கப்புறம் அது அப்படி காலப்போக்கில் எல்லாம் பரவலாக வந்ததுக்கு பிறகு அவருடைய இது பழசாயிடுச்சு. அவ்வளோதான். ஒரு விஞ்ஞானி மாதிரி தான், விஞ்ஞானி ஒரு இடத்தாலும் ஒரு விஞ்ஞானியாக தான் இருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு படிப்பே வரல அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லக்கூடாது. படிப்பே வராமல் ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து வாங்கி அதை வந்து அவர் ஃபுல்லாக அவரை செல்ஃப் மேட் மேன் பணக்காரருமா, படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் இந்த மாதிரி காரை எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம் பண்ணி தான் பெருசாக இது பண்ணி அவருடைய ஷெட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா, அந்த கார் கம்பெனிக்கு போனீங்கன்னா அவ்வளோ பெருசு. கோபால் பாக்குன்னு இருக்கும் அவருடைய இடம். அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய இடம். அதில் காருங்கள்லாம் நிற்கும், பஸ்ஸுங்கள்லாம் நிற்கும், எல்லாம் பஸ்ஸெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தார். எல்லாம் பெரிய இதாக இருந்தார். பெரிய நிலச்சுவாந்தார் எல்லாம் வந்து இருந்தது. திராவிட இயக்கத்தில் தீவிரமான பற்றாளர். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார். ஏன்னா எங்கள் அண்ணன் அவருடைய ஸ்டூடெண்ட் இருக்கிற அடிக்கடி வந்துட்டு போவார். எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா, பெரியார், ஜிடி நாயுடு 3 பேர் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் இருக்குது. ஓகே, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த ராஜாராம் வந்து எங்கேயோ தூக்கி எரிஞ்சுவிட்டு போயிட்டார். நாங்கள் அது என்னாச்சுன்னு தெரியல இந்த ஃபோட்டோவெல்லாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பெரிய பெரிய தலைவர்கள் கூடலாம் வந்து அவர் இருந்திருக்காரு, பேசியிருக்காரு, புகைப்படங்கள் எடுத்திருக்காரு. ஆட்சியில் இருந்த காங்கிரஸை பயங்கரமாக எடுத்தார் என்னார். அன்றைக்கி இருந்த அத்தனை பணக்காரர் அவங்கக்கிட்ட சரண்டர் ஆனாங்க. இவர் ஒருத்தர் தான் காங்கிரஸை எதிர்த்துக்கிட்டு நின்னது மாத்திரம் இல்லாமல் திராவிட கழகத்துக்கு தீவிர ஆதரவு கொடுத்தார். திராவிட கழக மாநாட்டில் வந்து முதல் நாள் மாநாட்டை கடைசி பேச்சாளர் எடுத்திங்கன்னா ஜிடி நாயுடு வந்தார். 80 பக்கம் 90 பக்கம் இருக்கும் அவருடைய ஸ்பீச். அவ்வளோ தூரம் பேசுவார். அந்த அளவுக்கு தீவிரமானவர். கடவுள் மறுப்பெல்லாம் இல்லை, பட்டு அந்த ஜாதி அடிப்படையில் இருக்கிறது இதெல்லாம் தடுத்து இதெல்லாம் அந்த சமூக நீதி எல்லாம் நிறையா கொண்டு வந்தார், இது பண்ணார். பெரிய பெரிய பஸ் ஓனருடைய பசங்க பூரா அங்கே அவர்கிட்ட தான் படித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு வந்து ஒரு லைக் டிரைவ் பண்ண சொல்லி கொடுத்ததாகவும் ஒரு அதான் அந்த கல்லூரி நடத்தினார், பாலிடெக்னிக் நடத்தினார். அதில் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. டிரைவிங் ஸ்கூலு, மெக்கானிசம் எல்லாமே நடத்தினார். சரி, கோயம்புத்தூர் ஃபாதர் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாங்க. அதாவது கோயம்புத்தூர் அப்படி சொல்ல முடியாது. இவரை விட பல பேர் இருந்தாங்க. நவ இந்தியா ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி இல்லை நிறைய பேர் பல மில் ஓனர்ஸ். கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மேன்செஸ்டர் மாதிரி. பணக்காரர்களுடைய மாவட்டம்னு எடுத்திங்கன்னா அது கோயம்புத்தூர் தான். அங்கே இருந்தவங்க பூராவும் பல்வேறு வகையில் பெரிய பணக்காரர். ஒவ்வொருத்தரும் ஒரு மில் ஓனர். அன்றைக்கி மில் ஓனர்னால் பெரிய விஷயம். அவங்கெல்லாம் 4 மில்லு 5 மில்லு வச்சுட்டு இருந்தவங்க பெரிய பெரிய பணக்காரர்கள். அந்த மாதிரி ஊர் அது. அதான் சொன்னேன், அவர் வீட்டுக்குள்ளாரே ரயில் போயிட்டு போகுது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கும் சக்தியும் இருந்தது. அதெல்லாம் அது எதுக்குன்னாக்கா அவருடைய தயாரிப்புகளையெல்லாம் ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு கூட்ஸ் ட்ரெயின் வந்து அவர் வீட்டுக்குள்ளாரே போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சார். அதெல்லாம் இருக்குது. சரி, இந்த ரேடியோவிலே வந்து குறைந்த விலைக்கான ரேடியோவை அவர் தயாரிச்சுக்கிறது. அதான் சொல்கிறேன், நான் எவ்வளவோ கண்டுபிடிக்கல, யாரும் ஞாபகம் வரல. அதே மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த ட்ரிம்மர்லாம் வந்து அப்போவே வந்து அவர் கண்டுபிடிச்சார். அதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், எல்லாம் ரைட்டு தான். மறந்து போச்சு எனக்கு. அன்றைக்கி அப்போ ரொம்ப ஃபேமஸ் வந்து பிளேடு தான். ஒரு பிளேடு 1 வருஷத்துக்கு ஒரு ஒன்று. அது அன்றைக்கே வந்திருந்ததுன்னா பெரிய ரெவல்யூஷன். இப்போ அந்த மாதிரி பிளேடு இங்கே வந்துருச்சு. ஒரு பிளேடு வந்து 1 மாதத்துக்கு மேலே வருது. அப்போ அது மாதிரிலாம் 4 ஷேவ் பண்ணால் தூக்கி எறிய வேண்டியது தான். அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஏமாத்துறானுங்க பிரிட்டிஷ் கம்பெனிஸ் எல்லாம். இந்த 7 o'clock கில்லட் அதெல்லாம் அது மாதிரி தான் நிறைய மக்களை ஏமாத்துனாங்க. அப்புறம் தான் இவரெல்லாம் வந்து அதுக்கு பிறகு தான் அதெல்லாம் கொஞ்சம் சரியாச்சு. சரி, இப்போது நீங்கள் வந்து அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, அவர் கூட பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தருணம் எப்படி இருக்கு? சின்ன பையன்மா நான், எனக்கெல்லாம் 7 வயசு 6 வயசு இருக்கும், அவ்வளோதான். எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறேன். எங்கள் அண்ணனோட கோயம்புத்தூர் போகும்போது எங்கள் அண்ணனோட போய் அவரோட இருந்துட்டு வருவேன், அவ்வளோதான். மற்றபடி அவர் வீட்டில் அவரோட உட்காந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதான்.
எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவார், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு வந்து அவரை பற்றி அவ்வளோ பெருசாக தெரியாது. திராவிட கழக மாநாட்டிலலாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது தூக்கிட்டு போய் மேடையில் உட்கார வச்சுருப்பாங்க. கடைசியாக இவர் பேச ஆரம்பிப்பார். 8:30 மணிக்கு ஆரம்பிப்பார் இவர், 10 மணி வரலும் போகும், 1.5 மணி நேரம் போகும். 80 பக்கம் அவருடைய பேச்சு இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கோயம்புத்தூரில் அவருடைய ஜிடி நாயுடு அப்படின்ற ஒரு மேம்பாலம் வந்து திறந்திருந்தாங்க. அந்த சமயத்திலும் நிறைய சர்ச்சைகள் வந்து ஏற்பட்டது. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவருங்கிறதுக்காக இந்த வழக்கப்படி 3% கிளப்பி விட்றது, வேறு ஒன்றும் இல்லை. அவர் எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காரு, அதை பற்றியெல்லாம் இவங்களால் பேச முடியாது. ஒரு நான் பிராமின், ஒரு பிராமணர் இல்லாத ஒரு ஆள் இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கிறான் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து வைத்தறிச்சல். அவர் பெரியாருக்கு ரொம்ப அடுக்க தொண்டராக இருந்தாருங்கிறது இன்னொரு வைத்தறிச்சல். அதனால் அவரை வந்து எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ, எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவும் அன்றைக்கி இருந்த மீடியாக்கள், பிரிண்ட் மீடியா பூரா அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அவங்க பண்ண கூத்து, அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? அதையெல்லாம் தாண்டி தான் திராவிட இயக்கங்கள் வந்துருக்கு. அவர் சொந்தமாக ஒரு மருத்துவமனையும் வச்சுருந்ததாகவும் சொல்லப்படுது. நான் தான் சொல்கிறேனே, அவர் என்னென்னவோ நடத்தினாருப்பா, மறந்து போச்சு. நீங்கள் சொல்லுங்கள், அடுத்தது என்ன வேறண்டா? சொந்தமாக மருத்துவமனை வச்சு, சொந்தமாக அரசாங்கம் வச்சுருந்தாரப்பா, எதுனாலும் ரைட்டுமா. அவர் எதோ நடத்தினார், நடத்தி தான் ஃபாதர் ஆஃப் கோயம்புத்தூர்லாம் சொல்ல முடியாது. அது மற்ற பெரிய தொழிலதிபர்கள் பெரியவங்கள்லாம் நிறையா இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த போட்டி அவ்வளோ கடுமையான போட்டி இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு சமமான பொருளாதார ரீதியாக சமமானவர்கள் பல பேர் இருந்தாங்க. கோயம்புத்தூரில் ஏறத்தாழ ஒரு 20 மில்லு இருந்திருக்கும். அந்த 20 மில்லு ஓனர்களும் பெரிய பெரிய பணக்காரர். அதில் ஒருத்தர் ஜிடி நாயுடு. அதாவது இப்போ நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே அதிகபட்சமாக அவர் அப்போவே வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது அந்த பிரிட்டிஷ் காலத்தில் அது எல்லாமே வந்து தடை பண்ணிட்டாங்க. அவங்க வியாபாரம் வர்த்தகம் கெடுங்கிறதுக்காக எதுக்குமே அலோவ் பண்ணல, லைசன்ஸ் கொடுக்கல. இன்கம் டேக்ஸ் போட்டு அவரை வந்து கொன்று எடுத்தாங்க. கட்ட முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டை பல வருஷம் இது போராடினார். நான் சம்பாதிக்கிறது நான் ஏன் வரி கட்டணும், எந்த வகையில் இந்த அரசாங்கம் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு நான் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டு கேஸ் போட்டு பல வருஷங்கள் வந்து வருமான வரி கட்டாமல் இருந்தார். அவர் வீட்டிலே அந்த இது போட்டிருக்கும், என்னை சந்திக்க வருபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நான் வருமான வரி என்ற முதலையின் பிடியில் சிக்கி இருக்கிறேன், முழுங்கப்பட்டு ஜீரணமாகி போவேனா அல்லது வாந்தியாகி வெளியே வருவானா தெரியாது, அதனால் எனக்காக காத்திருந்து நேரத்தை வீணாக்க வேண்டாம், சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் உங்களை நிச்சயம் சந்திப்பேன், அது வரையில் காத்திருங்கள் அப்படின்னு போர்டு இருக்கும். இதை நான் சின்ன வயசில் படித்து மனப்பாடம் பண்ண. இந்த போர்டு வந்து இப்போது அவங்க அன்னைக்கு இருந்தது. இன்றைக்கி அவங்க குடும்பமே இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல. அவருடைய மகன்லாம் அந்த அளவுக்கு வரலையே, பெருசாக வரலையே. சரி, ஒருவேளை அவர் வந்து உயிரோடு இருந்திருந்தா அந்த அப்போது கிரியேட் பண்ண, அதாவது அப்போ இன்வென்ட் பண்ண அந்த விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு அதுக்கப்புறம் வந்த பிறகு அவர் உற்பத்தி ஆரம்பிக்கும் போது அது மாதிரி நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு, பழசாயிடுச்சு. அவர் கண்டுபிடிச்ச போது அது புதுசு, அதுக்கப்புறம் பழசாகி போச்சு. இன்றைக்கி நம்ம லைட்டை பார்த்து நம்ம ஆச்சரியப்படல. எடிசன் கண்டுபிடிச்ச போது உலகமே ராத்திரியில் லைட் எரியுதுன்னு பார்த்தாங்க. அது மாதிரி தான் கண்டுபிடிக்கும் போது புதுசில் இருக்கிற ஒரு ஆர்வம், அதுக்கப்புறம் அதே மாதிரி பல பொருள்கள் வந்துட்டதுனால இன்றைக்கி அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லை. இன்றைக்கி பிளேடெல்லாம் ஒரு பிளேடு வாங்கினோம்னா 2 மாதம் 3 மாதம் வருது. ஆனால் அது மாதிரி டேப் ரெக்கார்டுங்கிறதெல்லாம் இன்றைக்கி இல்லவே இல்லை. இன்றைக்கி செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் பல விஷயங்கள் போயிடுச்சு. அதில் இதெல்லாம் காற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு, அவ்வளோ. ஸோ அந்த காலத்தில் இருந்த மாணவர்கள் வந்து அவரால் நிறைய பயன்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அன்றைக்கி விஞ்ஞான அறிவை வளர்த்துறதுல அவர் ஒரு முக்கியமாக இருந்தார். பல டெக்னாலஜியை கொண்டு வரதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். ஜிடி நாயுடு அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அதாவது இந்த படம் வந்து மாதவன் அவர்கள் தான் வந்து அவருடைய கேரக்டர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சார். நன்றி சார்.